தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தற்போது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே செல்வதற்காக ரசிகர்களும் தொண்டர்களும் முட்டி மோதிக்கொண்டு கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு இரும்பு தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் அரசியல் செயல்பாடுகள் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள விவரங்களை வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் தொண்டர்களும் அங்கு முட்டி மோதிக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவு பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறா? என்னென்ன உணவுகள் வழங்கப்பட இருக்கு? இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வுல கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்னென்ன? வணக்கம். தற்பொழுது இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா 6:20 மணியளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு பிறகாக அந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற இருக்கும். அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த விருந்தோம்பல் என்பது நடைபெற இருக்கும். முக்கியமாக அதற்கேற்ற வகையில் உணவெல்லாம் ஒரு புறம் தயார் நிலையில இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா பேரிச்சம்பழம், அதே போல பழச்சாறு, அதே போல பார்த்தோம்னா பிரியாணி, சிக்கன் 65 இப்படி அந்த உணவு என்பது ஒரு புறம் தயார் நிலையில இருக்கு. 3000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில கூடியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா 3000 நபர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது ஏராளமானோர் பாஸ் இல்லாதவர்கள் கூட உள்ளே அடித்துக் கொண்டு கேட்டை எல்லாம் உடைத்துக் கொண்டு, இரும்பு கேட்டாக இருந்தாலும் சரி, அதே போல அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கதவா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே உடைச்சிட்டு உள்ளே வரக்கூடிய அந்த சூழல் தான் இருந்தது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமானவர்கள் கையில் பாஸ், அதே போல அழைப்புதல் இருக்கக்கூடியவர்களும் கூட ஏராளமானோர் வெளியே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த அரங்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில 2 புறங்கள்லயுமே, அதாவது முன்பகுதி கேட்டு இருக்கக்கூடிய சாலையாக இருக்கட்டும், அதே போல பின்பகுதி கேட்டு இருக்கக்கூடிய சாலையாக இருக்கட்டும், இரண்டுமே குறுகலான சாலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டம் சற்று கூட்டம் இருந்தாலே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படும். அந்த வகையில நடிகர் விஜய் இந்த பகுதிக்கு வருகை தந்த நேரத்துல ஏராளமான கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதே போல முஸ்லிம் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், ஏராளமானோர் அந்த சாலை பகுதியில் நின்று கொண்டிருந்த நிலையில அவரை பார்த்தவுடன் கேட்டை எல்லாம் உடைத்துக் கொண்டு உள்ளே அவர்கள் ஓடி அந்த புழுதி பறக்கக்கூடிய வகையில் அவர்கள் எல்லாம் ஓடி ஒரு காட்சியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அந்த வகையில ஏராளமானோர் தற்பொழுது வரை வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ் இல்லாதவர்கள் கூட உள்ளே கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கையில் பாஸ் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூட தெரிவித்திருந்தார்கள். முக்கியமா பார்த்தோம்னா முஸ்லிம் சகோதர சகோதரிகள் நோன்பு கடைபிடிப்பார்கள். அவர்கள் உணவு அருந்தாமல் அந்த நோன்பு என்பது கடைபிடிக்கப்பட்டு அந்த தொழுகைக்கு பிறகுதான் அவர்கள் உணவு எடுத்துக் கொள்வார்கள். அந்த வகையில அவர்கள் எல்லாம் நோன்பு கடைபிடித்து வரக்கூடிய நிலையில அவர்களினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் இங்கே சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூட சற்று முன்பாக நம்மிடம் முஸ்லிம் சகோதரர் ஒருவர் தெரிவித்திருந்தார். முக்கியமாக நிறைய பேர் குடும்பமாக கையில் குழந்தைகளோடு நிறைய பேர் வருகை தந்திருந்த ஒரு சூழலும் கூட இருக்கு. அந்த வகையில அவர்கள் எல்லாம் சற்று பாதிப்படைந்திருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா இப்படி கூட்ட நெரிசல் என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பிரைவேட் பாடி கார்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவர்கள் உள்ளே வந்தார்கள். உடனடியாக அந்த காவல்துறையினர் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் கூட இருந்தது. முக்கியமா இந்த அரங்கம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சாலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அந்த சாலை பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் கூட மும்முரமாக அந்த பணியில ஈடுபட்டாங்க.
முக்கியமா அந்த சாலை ஓரத்தில் அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக நின்று கொண்டிருந்த ஏராளமானோரை போலீசார் வந்து உள்ளே அனுமதித்திருந்த சூழல்ல அரங்கத்துக்கு வெளியே தற்பொழுது ஏராளமானோர் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வந்து எப்பொழுது தங்களை விடுவார்கள் என்று நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து கையில் பாஸோடு பசியாக அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் அவர்கள் வந்து நோன்பு இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவு என்பது வந்து அந்த நேரத்தில் அந்த தொழுகைக்கு பிறகு அதற்கேற்ற வகையில் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்களும் கூட வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் பாஸ் இல்லாம உள்ளே சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து தற்பொழுது அந்த ஏற்பாடு என்பது வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூட தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தற்பொழுது இருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 6 மணி அளவுல தான் இங்கே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 6 மணி அளவில் அவர் வந்து வீட்டிலிருந்து கிளம்பினால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே காணப்படும். வழக்கமாகவே இந்த பகுதியில இந்த மாதிரியான அதாவது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அந்த நேரங்கள்ல வந்து அதிகமாக இருக்கும். அதனால அதை தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே அவர் வந்து வீட்டிலிருந்து கிளம்பி இருந்தார். அவர் வந்து சுமார் 5:30 மணி அளவிலேயே அவர் வந்து இந்த அரங்கத்திற்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு வருகை தந்த நிலையில தற்பொழுது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்ற பிறகு அந்த விருந்தோம்பல் என்பது வந்து நடக்கும். அவர் வந்து அந்த நோன்பு திறப்பு என்பது வந்து நடக்க இருக்கு. அவரும் கூட நடிகர் விஜய் அந்த மத நல்லிணக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜயும் கூட இன்றைய தினம் அந்த நோன்பு இருந்தார். அந்த ஒரு நாள் என்பது வந்து நோன்பு இருந்த நிலையில அவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் புசி ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், கட்சியை சார்ந்தவர்களும் கூட வந்து நோன்பு இருந்த ஒரு சூழல்ல அவர்கள் சிறப்பு தொழுகையில் வந்து ஈடுபட இருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தோம்னா இந்த அரங்கம் இருக்கக்கூடிய அந்த கேட் அருகே அந்த கண்ணாடி கேட் அருகே பார்த்தோம் அப்படின்னா வெளியே காத்து கொண்டிருந்தவர்கள் நீண்ட நேரமாக கையில் பாஸோடு நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கையில் பாஸோடு உள்ளே விடுங்கள் என்று தொடர்ந்து வந்து வாக்குவாதத்திலும் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களிடம் பாஸ் இருக்கிறது, எங்களை உள்ளே அனுமதியுங்கள் என்று ஏற்கனவே அந்த தனியார் பாடிகார்டோடு அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்த நிலையில தற்பொழுது போலீசார் வந்து இதனை கட்டுப்படுத்துவதற்காக இங்கே வந்து விட்டார்கள். உள்ளே ஏற்கனவே கூட்டம் என்பது ஃபுல்லா அந்த அரங்கம் முழுமையா வந்து கூட்டம் என்பது இருக்கு. இதற்கிடையே இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா வெளியேயும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. கையில் பாஸோட உள்ளே அனுமதிக்க கோரி அவர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. போலீசார் அவர்களே வந்து அனுமதிக்காமல் என்றால் ஏற்கனவே உள்ளே வந்து அரங்கம் முழுவதும் கூட்டம் என்பது கொள்ளளவு முழுமையாக இருக்கு. அதனால கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதற்காக உள்ளே அவர்களை அனுமதிக்காத ஒரு வண்ணம் வந்து இருக்கிறார்கள். அந்த வகையில இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து கையில் பாஸோட நீண்ட நேரமாக அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலானது இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.